ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டான பனானா பேன்கேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் அதனோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். மாவு சலிச்சுக்கலாம். இந்த கோதுமை மாவில் நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பேக்கிங் சோடாவும் பயன்படுத்திக்கலாம். பேக்கிங் சோடா ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஆனால் கண்டிப்பாக பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்தணும். அப்போ தான் நல்லா வெந்து நல்லா புஷ்ஷுன்னு வரும் நம்மளுடைய பனானா பேன்கேக். நான் பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக எடுத்துக்கிறேன். நல்லா உங்களுக்கு சாஃப்டாக வர்றதுக்காக பயன்படுத்துகிறோம். நீங்கள் பேக்கிங் சோடா தவிர்க்கணும்னு நினச்சிங்கன்னா பேக்கிங் பவுடர் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ ரெண்டும் கலந்ததுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டி மாவு கூட கலந்து விட்டுக்கலாம். இந்த 1.5 கப் அளவு கோதுமை மாவுக்கு 2 வாழைப்பழம் எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, 2 முட்டை, 1 கப் அளவுக்கு பால் பயன்படுத்திக்கலாம். சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா பனானா எசன்ஸ் அந்த வாசனைக்காக சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த 2 முட்டையை சேர்த்துக்கலாம். இதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ், 2 வாழைப்பழத்தை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கோதுமை மாவில் ஒரு சின்ன சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்ச அந்த வாழைப்பழம், முட்டை, சர்க்கரை சேர்ந்த கலவையை இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கலாம். அதே மாதிரி மாவுக்கு தேவையான அளவுக்கு பால் பயன்படுத்திக்கலாம். பால் முழுவதுமாகவே பயன்படுத்தாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். நம்ம விஸ்கு வச்சு கலந்துட்டோம் அப்படின்னா ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் கட்டி இல்லாமல் கலந்துடலாம். நான் எடுத்து வச்சுருந்த 1 கப் அளவுக்கு பாலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் மீதம் இருந்தது. மித்த எல்லா பாலுமே சேர்க்குற மாதிரி தான் இருந்தது. மாவு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கலாம். கல்லை மிதமான தீயில் சூடு பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூடாக இருந்தது அப்படின்னா மாவு ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும். நீங்கள் மாவு ஒரு கரண்டியில் எடுத்துட்டு ஊற்றி விட்டுருங்க. எதுவும் தேய்க்க வேண்டாம். மூடி போட்டு சிம் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு 30லேருந்து 40 செகண்ட் வரைக்கும் இருந்தாவே போதும். சூப்பராக நம்மளுடைய பனானா பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. இது கூட தேன் வச்சு நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி நான் இன்றைக்கி சாக்லேட் சிரப் தான் வச்சு கொடுக்குறேன். நமக்கு எது விருப்பமோ அதை பயன்படுத்தி நம்ம கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுவையருந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.